ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் 9th February 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் கிராசிம், எஸ்பிஐ, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. பாரதி ஏர்டெல், ஓஎன்ஜிசி, மஹிந்திரா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. கிரிப்டோ இதுக்காக ரேலி ஆச்சுது. க்ரூடு கரன்சி, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 64 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. சென்செக்ஸ் வந்து ஒரு 167 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருந்துச்சு. ஸோ ஏறக்குறைய ரெண்டும் வந்து ஒரே அளவு தான் ரேலி ஆச்சுது. பட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 71 பாயிண்ட்ஸ் வந்து ஹையராக க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ இதனால் மண்டே வந்து நிஃப்டி வந்து ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் ரேலி ஆகுது, மறுபடியும் அதே 21,700க்கே நிஃப்டி வந்து திருப்பி வந்துடுது. ஸோ இதே தான் லாஸ்ட்டு கொஞ்ச நாளாகவே வழக்கமாக நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ நிஃப்டி வந்து எப்போ 22,000 பிரேக் பண்ணுதோ அதுக்கப்புறம் தான் ஒரு ஹையர் ரேலி இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அப்புறம் ஸ்டாக்ஸாக பார்த்தோன்னா கிராசிம் வந்து ஒரு 111 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட Q3 ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. அதில் வந்து நெட் ப்ராஃபிட் 41.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. டிக்ரீஸ் ஆகிருக்குது. அதாவது 2,603 crore இருக்குது. ஸோ என்ன தான் வந்து ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆகிருந்தாலும் மார்கன் ஸ்டான்லிங்கிற புரோக்கரை வந்து இது வந்து 15% ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால கிராசிம் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 2 நாளாகவே எஸ்பிஐ பொறுத்தளவில் 2 ஹாட்டான நியூஸு போயிட்டுருந்துக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து எஸ்பிஐ கேப் வெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அவங்களோட ஒரு கம்பெனியிலேருந்து 100% ஸ்டேக்கையும் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா புதன்கிழமை ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எஸ் பேங்க்கில் அவங்க வந்து ஒரு 5,000 7,000 கோடிக்கு ஒருத்தான ஸ்டேக்கை வந்து விற்க போகிறதா ஒரு நியூஸ் வந்து வியாழக்கிழமை வந்ததுனால வியாழக்கிழமையும் ரேலி ஆச்சுது. அதுக்கப்புறம் வந்து எஸ் பேங்க் வந்து தலையிட்டு வந்து இது அப்படி ஒரு நியூஸ் எதுவுமே இல்லை, இது வந்து ஒரு ரூமர் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்தாங்க. எஸ்பிஐயும் அதே விளக்கத்தை கொடுத்ததுனால கொஞ்சம் அந்த ரூமர் அடங்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ் பேங்க் வந்து ரேலி ஆச்சுது. பட் இப்போ 3வது நாளாக பார்த்திங்கன்னா இந்த 2 நியூஸோட தாக்கம் தான் இன்னும் எஸ்பிஐயில் தெரியுது. அதனால் அது கொஞ்சமாக ரேலி ஆகிட்டுருக்குது. எஸ்பிஐ பார்த்தோம் அப்படின்னா 3 நாளாகவே டாப் கெய்னரில் டாப் 3ல் இருக்குது. 2 நாளாக டாப் கெய்னரில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா டாப் கெய்னரில் செகண்டாக இருக்குது. ஸோ எஸ்பிஐக்கு வந்து இந்த வாரமே ஒரு நல்ல வாரமாக அமைஞ்சிச்சு. அப்புறம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸை பார்த்திங்கன்னா ஒரு 206 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அவங்களோட Q3 நெட் ப்ராஃபிட்டும் வந்துச்சு. அது வந்து ஒரு 60% வந்து அதிகமாக வந்திருக்குது லாஸ்ட்டு இயரில் சேம் குவார்ட்டரை கம்பேர் பண்ணுறப்போ. அவங்களோட ப்ராஃபிட் வந்து 245 crore இருந்துச்சு. இது எஸ்டிமேஷனோட அதிகமாக இருந்ததுனால நல்லாவே ரேலி ஆச்சுது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்திங்கன்னா ஒரு 21 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட Q3 ரிசல்ட்டும் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி வந்து இருந்துச்சு. அது பார்த்திங்கன்னா மார்க்கெட் எஸ்டிமேட் பண்ணதை விட ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால பாரதி ஏர்டெல்லோட ஸ்டாக் வந்து ஃபியூ டேஸாக விழுந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஓஎன்ஜிசி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து இன்னும் வரல. அதாவது Q3 நெட் ப்ராஃபிட் வந்து இன்னும் அவங்க போஸ்ட் பண்ணலை. பட் சில அனலிஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட நெட் ப்ராஃபிட் 13% வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதுனால ஓஎன்ஜிசி கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. அப்புறம் மஹிந்திரா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 39 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. ஸோ இது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அதுலேருந்து இப்போ 3 டேஸாக வந்து ஃபால் ஆகிட்டுருக்குது. இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 1750 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வந்து
அது 3 டைம் வந்து ரெசிஸ்டன்ஸை ஃபீல் பண்ணி 3 டைமுமே கீழே இறங்கியிருக்குது. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக ஒரு ட்ரிபிள் டாப் பேட்டர்ன் இது. ஸோ இதுபடி பார்த்தோம் அப்படின்னா இது 1620 அப்படிங்கிற லோவர் லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 1540 வரைக்கும் இது விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணலன்னா மேபி விழாது. பட் பிரேக் பண்ணிச்சுன்னா 1540 வரைக்கும், அதாவது 200 பாயிண்ட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 100 பாயிண்ட், அதாவது ட்ரிபிள் டாப்போட டாப்லேருந்து 200 பாயிண்ட் விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து இன்னொரு 100 பாயிண்ட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு நிமிஷம் பார்த்துடலாம். அதாவது சஃபயர் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியோட Q3 நெட் ப்ராஃபிட் வந்து இருந்துச்சு. இந்த சஃபயர் ஃபுட்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஸா ஹட், KFC இதோட ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா Q3 நெட் ப்ராஃபிட் வந்து 69.9% வந்து கம்மியாக போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க லாஸ்ட்டு இயரில் சேம் குவார்ட்டரை கம்பேர் பண்ணுறப்போ. அப்போ பார்த்திங்கன்னா 32 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதே குவார்ட்டரில் இந்த இயர் பார்த்திங்கன்னா 9.83 மட்டும்தான் ப்ராஃபிட் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இது லிஸ்ட் ஆனதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா சஃபயர் ஃபுட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண ரொம்ப மோசமான ரிசல்ட் வந்து இது தான். ஸோ அதனால் அந்த ஸ்டாக்கையும் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுறது நல்லது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 142 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 2 நாளாக செல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முறையாக பை பண்ணுறாங்க. டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா 3 நாளாக கண்டினியூஸாக பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 421 பாயிண்ட்டுக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா மிக்ஸ்டாக க்ளோஸ் ஆச்சுது. டவ் வந்து ஒரு 54 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. S&P 500 வந்து ஒரு 28 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. நாஸ்டாக் வந்து ஒரு 196 பாயிண்ட் ரேலியாக இருந்துச்சு. ஸோ டவ் பார்த்தோம் அப்படின்னா ரிவைஸ்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்ததுனால கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. ஸோ அந்த டேட்டா பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லை, ரொம்ப நெகட்டிவாகவும் இல்லை, ஓரளவு ஆவரேஜாக வந்துருந்துச்சு. ஸோ அதனால் டவ் கொஞ்சமாக சரிஞ்சிருக்குது. S&P 500 பார்த்தோம்னா ஆல் டைம் ஹையில் இருக்குது, 5026 இருக்குது. 5000ங்கிற மார்க்கை வந்து அது முறையாக ரீச் பண்ணியிருக்குது. அப்புறம் நாஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 196 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அது கூடிய சீக்கிரம் 16,000 தாண்டிடும்னு எதிர்பார்க்கப்படுது. நாஸ்டாக் வந்து டெக் கம்பெனிஸோட ரேலினால் நாஸ்டாக் வந்து கொஞ்சமாக ஹையராக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் வந்து ஒரே நாளில் 2057 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. 47,350 இருக்குது. பிட்காயினில் என்ன நியூஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் ஸ்பாட் ETF-ஓட இன்ஃப்ளோ வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து நல்லா ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நியூஸு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிட்காயினில் வந்து கொஞ்சமாக ட்ரேடர்ஸ் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு $55 மில்லியன் அளவுக்கான லிக்விடிட்டியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி லிக்விடிட்டி ஏற்பட்டுச்சுன்னா ஒரு சின்ன புல்பேக் வந்து பிட்காயினில் இருக்கும் நியர் ஃப்யூச்சரில். அப்புறம் க்ரூடு பார்த்திங்க அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, 81.97 இருக்குது. கரன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா USD வந்து 0.05 வந்து ரேலி ஆகிருக்குது, 83.08 இருக்குது. யூரோவும் பிரிட்டனோட பவுண்டும் இந்தியன் ருபிக்கு எகென்ஸ்டாக ஸ்லைட்டாக ரேலி ஆகிருக்குது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா டிமாண்டு கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு 9 பாயிண்ட்ஸ் விழுந்து 2038 இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.